ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 ஆலிவேரா ஹேர் பேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஹேர் பேக் இருக்குது, ஆனால் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணால் நல்லா நம்ம முடி வளரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு 10 பொருள் அதை நம்ம ஆலிவேரா கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கை போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பேக் எதுக்கு அப்படின்னா, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளான ஹேர் பேக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆலிவேராவும் கோகோனட் ஆயில் பேக்கும். கோகோனட் ஆயில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹேருக்கு. அது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் வராது. அண்ட் முடியை நல்லா வளர வைக்க ரீக்ரோத் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம முடி சுத்தமாக வளராது, ஸ்டாப் ஆயிரும். அண்ட் நம்ம எவ்வளோ வாட்டி தான் கட் பண்ணி விட அதுக்கு நம்ம இந்த மாதிரி கீழே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஆலிவேராவும் கேஸ்டர் ஆயிலும். ஸோ கேஸ்டர் ஆயில் நல்லா முடியை வளர வைக்கும். உங்களுக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது கூட கொஞ்சமாக உங்கள் வீட்டில் ஆலிவேரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி அந்த ஜெல் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கின அந்த ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நீங்கள் உங்கள் ரூட்டில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிருங்க. பிகாஸ் ஆலிவேரா ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கோல்டு பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆலிவேரா கோகோனட் ஆயில் ஃபார் டீப் கண்டிஷனிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகவே இப்போ நீங்கள் பார்லர்லாம் போய் நிறைய ஹீட் வச்சு நீங்கள் ஹீட் டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும். அண்ட் அது ரெக்கவர் பண்ண ரொம்ப நாள் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலிவேரா கோகோனட் ஆயிலை நீங்கள் டீப் கண்டிஷனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே அந்த ட்ரைனஸ் போக்கி நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆலிவேரா ப்ளஸ் கர்ட் ஹேர் பேக் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா லீஃப் எடுத்து அதில் உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அந்த ஜெல்லை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் திக்கான கர்ட் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெகுலராக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் கம்மியாகும், ஹேர் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். கர்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் ஸ்கேல்ப் க்ளீன் பண்ணும். ஆலிவேரா ஹேருக்கு ஷைன் கொடுக்கும். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் ஹேரில் ஸ்கேல்ப்லேருந்து உங்கள் முடி எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி நீங்கள் ஸ்கேல்பில் தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். 30 மினிட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் சூப்பர் சாஃப்டாக ஹெல்த்தியாக டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆலிவேரா ப்ளஸ் லெமன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா லீஃப் எடுத்து ஜெல்லை ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டு அப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, டேண்ட்ரஃப் கம்மியாகும், உங்களுக்கு நிறைய இச்சிங்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்கேல்ப் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். லெமன் ஜூஸ் ஸ்கேல்பில் ஆயிலை கண்ட்ரோல் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆலிவேரா ஹேருக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணினா டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஸ்கேல்ப் அண்ட் ஷைனி ஹெல்த்தி ஹேர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆலிவேரா ப்ளஸ் பிரிங்ராஜ் பவுடர் தான். இதை நீங்கள் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீரையாக கிடைக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பிரிங்ராஜ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீரையாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கீரையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சாலே அது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது அப்படி தான் இருக்கும். அடுத்து ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணுங்கள். பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காக ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் நல்லா பூஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். பிரிங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணி இது அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேருக்கே கிங் ஆஃப் ஹர்ப்ஸ்னு சொல்லுவாங்களாம்.
ஆலோவேரா உங்கள் ஹேரை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes லீவ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் மைல்டு ஷாம்பூவில் வாஷ் பண்ணிவிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காகும், திக்காகும், ஷைனி ஹேர் கிடைக்கும். உங்களுக்கு க்ரே ஹேர், ஒயிட் ஹேர் இருந்துச்சுன்னா நேச்சுரலாகவே இது வந்து பிளாக்காக வந்து மாற்றி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆலோவேரா ப்ளஸ் ஃபெனுக்ரீக் பவுடர், அதாவது வெந்தய பவுடர். வெந்தய பவுடராகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் வந்து பவுடர் ஃபார்மில் எடுக்கிறீங்கன்னா பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லைனா 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஆலோவேரா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணுங்கள். இந்த பவுடரை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரூட் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபெனுக்ரீக்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு சூப்பரான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும். ஆலோவேரா மாய்ஸ்சராக மெயின்டைன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் 30 minutes அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் ஷைனிங்காக, ஹெல்த்தியாக, திக்காக, க்ளோவாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா ப்ளஸ் ஆனியன் ஜூஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு நமக்கு தேவை சின்ன வெங்காயம் மட்டும்தான். அதில் தான் வந்து முடிக்கு வந்து வளர வைக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஜூஸாக அரைச்சியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஆலோவேரா கூட ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிங்க. லைட்டாக லிக்யூட் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்கேல்ப்பில் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இருக்கிறதுலே மற்ற எல்லா பேக்ஸையும் நான் சொன்னதை விட இதுதான் வந்து ஈஸி. ஸோ இது வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுனால வாஷ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இந்த ஆனியன் ஜூஸ்க்கே வந்து போயிருங்க. இது வந்து நல்லாவே பேபி ஹேரையும் வளர வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை ரெடியூஸ் ஆகும், நியூ ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். அதான் சொன்னல பேபி ஹேர் வளர ஹெல்ப் பண்ணுன்னு. ஆனியன் ஜூஸில் இருக்கிற சல்ஃபர் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா ஸ்கேல்ப்புக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இச்சிங்கை ரெடியூஸ் பண்ணும். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 minutes வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் மைல்ட் ஷாம்புவில் வாஷ் பண்ணிடுங்க. ஸ்மெல் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங், திக், ஷைனிங் ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா ப்ளஸ் எக் மாஸ்க் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான எக் எடுத்து அதை உடச்சி வைக்கோங்க. உங்களுக்கு எல்லோ யாக் பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க, பிகாஸ் ஸ்மெல் ரொம்ப வரும். ஒயிட் மட்டுமே போதும் தான், பட் எல்லோ இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். ரெண்டையுமே இப்போ சப்போஸ் நீங்கள் ரெண்டையும் எடுக்கிறீங்கன்னா ஓகே, ரெண்டையும் போட்டு பவுலில் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஹேரில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஹேர் சூப்பர் ஷைனிங்காக இருக்கும். எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பயோட்டின் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆலோவேரா ஸ்கேல்ப் ஸ்மூத்தன் பண்ணும். ஸோ ட்ரைனஸை ரிமூவ் பண்ணும். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 minutes லீவ் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் மைல்டு ஷாம்பூவில் வாஷ் பண்ணிடுங்க. ஸ்மெல் ரிமூவ் ஆயிடும். ஸோ ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க, பிகாஸ் கண்டிப்பாக வந்து ஸ்மெல் இருக்கும். ஆனால் எக்கில் இருக்கிற நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம ஹேரை இன்னுமே நல்லா வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஸ்ட்ராங்காக, திக்காக, ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா ப்ளஸ் பனானா ஹேர் பேக் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு பனானாவை எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுங்கள். அதை ஃபோக்கால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத் க்ரீமி பேஸ்ட் ஃபார்ம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஹேரில் அப்ளை பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரைனஸ் ரிமூவ் ஆகும், ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பனானாவில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் பொட்டாசியம் ஹேருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆலோவேரா ஸ்கேல்ப்புக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes லீவ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் சில்கி, ஷைனி, டேங்கிள் ஃப்ரீ ஹேர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் வந்து நிறைய போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.